على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ومن تبعهم باحسان الى يوم الدين. அவர்களும் நிகழ்ச்சி உரையுமாகிய எல்லாம் அல்ல இறைவனின் திருநாமத்தால் திருமணத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்தில் வந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று பெறட்டுமாக. வெளியிட்டிருக்கிய எல்லாம் அல்லாஹ்வை நல்லதார்கள எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் புனித நிறைந்த உலகத்தில் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார். இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமலை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனையின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமலை குர்ஆனின் மூலமாக மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தெளிவாக சொல்கிறார். வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தின் ஜின் வர்க்கத்தை இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது படைத்த அல்லாஹ்வாகிய அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு அடிபணிந்து இறங்க வேண்டும், நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமலை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு நன்மைகள் செய்ய நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமலை குர்ஆனுடைய வசனத்தை இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்களை ஓதுவார்கள். அந்த வசனம் தான் ஒவ்வொரு திருமலை நேரத்தில் உங்களுக்கு முன்னால் ஆலிம்கள் திருமலை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த இறைவசனத்தினுடைய நோக்கம் என்ன? இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தக்வா உள்ளவராக, இறைவனை மட்டுமே அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக, அவனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் இறைவனை வணங்கக்கூடிய இந்த மக்களுக்கு வாழ்க்கையை இறைவன் தான் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த திருமண வாழ்க்கை என்பதும் இறைவன் ஏற்பாடு கொடுத்த செய்து வைத்த மிகப்பெரிய ஒரு உயர்வு. இது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அத்தாட்சியாக கூறுகிறார். எப்படி இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று கூறிய இறைவன் மனிதனுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்திற்காக திருமணம் என்கின்ற ஒரு உறவை அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும் திருமணம் நடக்கிறது, ஒவ்வொரு சமூகத்திலும் திருமணம் நடக்கிறது. ஏன்? இது இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை. இதை மனிதன் செய்யவில்லை என்றால் அவன் தவறான பாதைக்கு போய்விடுவான். அவனுக்கு இன்னும் ஒரு கட்டுப்பாடு தேவை. அவனுக்கு இருக்கின்ற கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த கற்பை பாதுகாப்பின்றி வாழ்ந்துவிடக் கூடாது. எனவே இவனுடைய மன இச்சையை சரியான முறையில் அடக்கிக் கொள்வதற்காக
அல்லாஹ் தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் கருணையும் மன நிம்மதியும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அதனால்தான் உலகம் முழுவதும் எந்த கொள்கை கோட்பாடு எந்த சமூகத்தை சார்ந்திருந்தாலும் கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது இவர் அவளை நேசிக்கிறார், அவள் இவளை நேசிக்கிறார். இவர்களுக்கு மத்தியில் ஒன்றின் ஒன்றாக வாழ்க்கை நடக்கிறது. ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்த ஒன்று மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக ஈமானை மறந்துவிடக்கூடாது. திருமணம் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் ஏற்பாடு செய்தது. ஒரு கணவனை தேர்வு செய்து அல்லாஹ் கொடுத்தது. ஒரு மனைவியை கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாஹ் கொடுத்தது. எங்கிருந்து வந்த ஒரு கணவன், எங்கிருந்து வந்த ஒரு மனைவி, இருவருக்கு மத்தியில் ஒரு அன்பு, ஒரு பாசம் இதை இணைத்திருக்கிறது என்று சொன்னால் இது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அற்புதம். ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற அற்புதம். இதனால் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபிதாலிக ஆயத்தை கோமி தஃபக்கரூன். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, படிக்கக்கூடிய மக்களுக்கு, குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு, குர்ஆனின் வாழ்க்கையின் அங்கமில் நினைக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது, படிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்ப திருமணம் என்பது ஒரு கணவன் மனைவியை நேசிப்பது என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கருணை. எனவேதான் குர்ஆன் சொல்கிறது, உன்ன லிபாசுலக்கும் வஅன்து லிபாசுலஹுன்ன. கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. இரண்டு பிரியாத அன்பு சொந்தங்கள் என்று ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை அன்பை சுட்டி காட்டுகிறார். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த திருமண உறவை இறைவன் தான் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எடுத்துரைக்கிறது. உலக மக்களை சிந்திக்க வைக்கிறது. எனவேதான் திருமணம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமகனையோ மணமகளையோ தேர்வு செய்யும் பொழுது என்ன சொன்னார்கள்? துன்கிஹுல் மர்அத்தி அர்பஈன் மாலியா வ அஸபியா வ ஜமாலியா. ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறார். எதற்காக? வம்சத்திற்காக, அழகிற்காக, பொருளாதாரத்திற்காக, மார்க்கத்திற்காக. ஒரு சமூகம், ஒரு குடும்பம் வரக்கத்து பொருந்த குடும்பமாக, ஒரு குடும்பத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், ஒரு குடும்பத்தில் வரக்கத்து வேண்டும். அதற்கு ஒரு மணமகன் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று நபிகள் சொன்னார்கள்? மார்க்க பெற்றுள்ள பெண்ணை, 5 பேர் தொடரக்கூடிய பெண்ணை, குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணை, ஒரு பெண் மார்க்க பெற்றுள்ளவரை தேர்வு செய்து கொள். அதை கொண்டு நீ வெற்றி அடைவாய். உன்னுடைய வீட்டிலே வரக்கத்து வரும், உன்னுடைய குடும்பத்தில் ஒழுக்கம் வரும், உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையுடைய தோற்றம் வரக்கத்து பொருந்தியதாக அமையும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு மணமகனை தேர்வு செய்யும் பொழுது ஒரு பெண் குர்ஆன் ஓதுகிறாளா, 5 வேளை தொழுகின்ற பக்கு உடையவராக இருக்கிறாரா என்று சிந்தித்து பார்த்து வெற்றி அடைந்து கொண்டு சாதாரண வார்த்தை சொல்லல. ஒரு குடும்பம் வெற்றி பெற வேண்டும், ஒரு குடும்பத்தில் மறுமலர்ச்சி வேண்டும், ஒரு குடும்பத்தில் வரக்கத்து வேண்டும். நீங்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய வேத குர்ஆனை ஓதுகிறதா, படிக்கிறதா, 5 வேளை சுஜூதிய தொழுகைக்கு நின்று தொழுகின்றதா, வரக்கத்து பொருந்திய நிலையை அடையக்கூடிய பாக்கியம் உள்ள பெண்ணாக இருக்கிறாரா? பார்த்து செய்யுங்கள் இஸ்லாம் சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இஸ்லாம் மணமகனுக்கு கட்டளை பிறப்பிக்கிறது. திருமணமா வஹாத்துன் நிஸா ஸதகாத்தின் லிஹலா. நீ திருமணம் செய்யும் பொழுது அந்த மணமகனுக்கு கொடுக்க வேண்டிய மகனை கொடுத்து திருமணம் செய்து கொள். கொடுக்க வேண்டிய உரிமை உனக்குதான் இருக்கிறது. நீ பெண்ணிடத்தில் கேட்டு வாங்கி அவமானப்பட்டு விடாதே. ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், உலக மக்களுக்கெல்லாம் சொல்கிறார், மனிதர்களே நீங்கள் திருமணம் செய்ய போகிறீர்களா? வஹாத்துன் நிஸா ஸதகாத்தின் லிஹலா. மனம் முடிக்கிற அந்த மகளுக்கு, பெண்ணுக்கு அவருடைய உரிமையை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கிறது. எனவே அவருக்கு கொடுக்க வேண்டிய மகனை கொடுத்து திருமணம் செய்து கொள் என்று குர்ஆன் ஆழமாக அழுத்தமாக உலகில் உள்ள எல்லா மக்களையும் திரும்பி பார்க்க வைக்கிறது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தோழர்களை கேட்பார்கள், திருமணம் செய்ய போகிறீர்களா? கொடுக்க எங்க இருக்கிறது? ஒன்றுமே இல்லையா? வறுமையில் இருக்கிறதா? நபி தோழர்கள் வறுமையில் இருந்தார்கள்.
சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்னைக்கு அல்லாஹ் இறுதியாக திருமணத்தில் மிக முக்கியமானது மணமகன் மணமகளுக்கு மகளை கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். திருமண நேரத்தில் ஒரு மணமகன் வரக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமகளுக்கு கொடுத்தார்கள். அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள், உன்னால் சக்திக்கு ஏற்றவாறு வரக்கூடியவர்களுக்கு விருந்து உபசரிக்கக்கூடிய பொறுப்பு உன் மீது கடமை என்பதையும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த சரியா இருக்கிறதே முழுமையாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. யாராலும் பழி சொல்ல முடியாது. உலகத்திற்கு சவால்களா இறை மார்க்கத்தினுடைய இஸ்லாமிய சரியா சொல்கிறது என்ன? திருமணமா மணமகளுக்கு கொடு, திருமணமா ஒரு மணமகள் வரக்கூடியவர்களுக்கு மனதிலிருந்து உபசரிப்பை கொடுக்கக்கூடிய பொறுப்பை இஸ்லாமிய சரியா மணமகளுக்கு கொடுத்திருக்கிறது இஸ்லாம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வரக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய உயரமான விஷயம் துஆ செய்யக்கூடிய வாக்கியம். ஏன்னா இவர்கள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள், புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறார்கள். இங்கிருந்து ஒரு கணவன், அங்கிருந்து ஒரு பெண், மணமகள் இரண்டு பேர் இணைய போகிறார்கள். இவருடைய வாழ்க்கைக்கு துஆ அவசியம், துஆ கண்டிப்பாக இருக்கணும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மணமக்களுடைய ஹக்கிலே புதிய வாழ்க்கையை துவங்க போகிறார்கள். இவர்களுக்காக பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபி கைர். யா அல்லாஹ், இவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய், இவர்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்றை இணைப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு ஈமானியர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர்கள் புதிய வாழ்க்கை துவங்க போகிறார்கள். இவர்களுக்கு பரக்கத் ரொம்ப அவசியம், இவருடைய குடும்பத்துக்கு அவசியம், இவருடைய இணைப்பில் அவசியம், இவருடைய வாழ்க்கையின் துவக்கம் பரக்கத்தோடு அமையப்பட வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு அருள்படையாக அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எல்லாம் விட அதிகமாக நேசித்தார்கள் இந்த உம்மத்தை. அந்த நேசித்த தூதருடைய வார்த்தை என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வாயாக, இவர்களுடைய இருவரையும் ஒரு நல்ல விஷயத்திலே ஒன்று இணைப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமக்களுடைய வாழ்க்கை விழிப்படைவதற்கு, செழிப்படைவதற்கு, பரக்கத் பொருந்தியதாக ஆக்குவதற்கு துஆ கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நம்முடைய ஒவ்வொரு திருமணத்திற்கு நாம் செல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் ஓத வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை பிரார்த்திக்க வேண்டும். எந்த துஆவை